கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்டர் ஆன் போஸ்டர். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை பாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். பாலான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான வாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணி போல் காத்தருளினார். கிறிஸ்துவுக்குள் சுகமாயிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த காலவோளை தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருவதில் மிகுந்த சந்தோஷம். நாம் வாசிக்க கேட்டபடி அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணி போல் காத்தருளினார். ஆபிரகாமை இது அடையாளப்படுத்தும். என்னுடைய கணிப்பு, நான் நினைப்பது இது யாக்கோபை குறித்து என்று. ஏனெனில் ஆபிரகாமை கர்த்தர் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே அழைத்து இருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தின் தகப்பன். பெரும்பாலும் நம்முடைய சபைகளிலே அவ்வார்த்தைகளை இந்த கிறிஸ்தவ வாழ்விலே உங்கள் அனுபவங்களிலே பல முறை கேட்டு இருப்பீர்கள். நம்முடைய சேனலுடைய எண்ட்ல கூட நம்முடைய சபையின் வாலிபன் ஆபிரகாம் தாத்தாவை வைத்து இந்த பாஸ்டர் ஆன் போஸ்டர் என்ற சேனலுக்கு ஒரு 8 செகண்ட்ஸ் ஒரு வீடியோ ஒன்றை பண்ணியிருப்பான். கவனித்து பாருங்கள். ஆபிரகாமை தேவன் அழைத்த போது அவனோடு கூட லோத்தும், அவனுடைய மனைவி, அவனுடைய குடும்பம், வேலைக்காரர்கள் எல்லாரும் இருந்தார்கள். அவனை ஆதரிக்க, அவனுக்கு பக்கபலமாய் இருக்க, அவனை விசாரிக்க. ஈசாக்கனுடைய காலத்துக்கு வருவோமானால் ஆபிரகாமனுடையதெல்லாம் ஈசாக்கனுடையதாய் இருந்தது. நான் ஏன் யாக்கோபு என்று பயன்படுத்துகிறேன், யாக்கோபை நான் குறிப்பிடுகிறேன் என்றால், யாக்கோபு ஈசாக்கனுடைய ஆபிரகாமனுடைய பேரனும் ஈசாக்கனுடைய புத்திரனுமாய் இருந்தாலும் அவன் ஏசாவினாலே பகைக்கப்பட்டு, இந்த யாக்கோபு தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன். ரெபெக்காளுடைய கற்பத்திலே ஈசாக்கனுடைய ஜபத்தினாலும் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படிக்காக தெய்வம் ரெபெக்காளுடைய கற்பத்தை திறந்தார். அங்கே அவள் கருவுற்ற போது அந்த கற்பத்திலே யாக்கோபை தேவன் வைத்தார். தாயின் கருவில் நீ உருவாகும் முன்னே உன்னை கண்டேன் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே யாக்கோபை கர்த்தர் அங்கே கண்டார். பிசாசு எவ்வளவு பலமுள்ளவன் என்பதற்கு இது ஒரு அடையாளம், ஒரு சாட்சி. அதே ரெபெக்காளுடைய கற்பத்திலே ஏசாவை அவன் உருவாக்குகிறான். ஏன்? தேவனுடைய திட்டத்தை எப்பொழுதும் அவமாக்குவதையும் அதை பொய்யாக்குவதும் அதை பூர்ணமாய் மனிதர்களிடத்துல, தெய்வம் தெரிந்தெடுத்த பாத்திரங்கள் இடத்துல அதை நிறைவேறக்கூடாதபடி அதை திசை திருப்புவதற்கு என்ன முயற்சி வேணாலும் எடுப்பார். பிசாசனுடைய பலன் ரெபெக்காளுடைய கற்பத்தையே தொட்டு அங்கே இன்னொரு குழந்தையை உருவாக்க முடிகிறது. அதனால் உலகத்தில் நடக்கிற அற்புத அடையாளங்கள், சோசியல் மீடியால வருகிற இந்த அடையாளங்களை எல்லாம் பார்த்து ஏமாந்து போகாதிருங்கள். தேவன் நேசித்ததான மனிதன் யாக்கோபு. ஏசா யாக்கோபனுடைய ஸ்தானத்துக்கு ஏற்படுத்தப்பட்டவன். பிசாசனுடைய கைக்கூலி கையாளாய் இருந்தான். அதனால்தான் அவனுடைய குணம், ஒரே கற்பத்தில் பிறந்தாலும் அவனுடைய குணங்கள் முற்றிலும் வேறுபட்டு காணப்பட்டதற்கு காரணம் அவன் பிசாசின் மகன். இதை குறித்து ரெபெக்காளுக்கு கர்த்தர் தெளிவாய் சொல்லியிருந்தார். கற்பத்துல 2 சந்ததி இருக்கிறது, ஒன்று நான் நேசிப்பதும் ஒன்று நான் வெறுக்கிற சந்ததியுமாய் இருக்கிறது. அதனால் நான் நேசிக்கிறவனை குறித்து நீ ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லி அவளுக்கு எச்சரிப்பை கொடுத்தது நிமித்தம் அவள் அந்த எச்சரிப்பை உள்வாங்கி கற்பத்தில் 2 சந்ததியும் பெற்றெடுத்து அந்த தெய்வம் நேசிக்கிற சந்ததியாம் யாக்கோபை, ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தின் சந்ததியின் மேல் அவள் கர்சனை உள்ளவராய் அவள் தெளிவாய் யாக்கோபை நடத்தினார். கிறிஸ்துவில் பிரியமான தெய்வ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைய, ஞானி நீதிமொழியில ஒரு வார்த்தை எழுதுகிறார். அது என்னவெனில், என் கட்டளைகளையும் என் போதகத்தையும்
என் வார்த்தைகளையும் நீ காத்துக் கொள்வாயானால் நீ பிழைத்துக் கொள்வாய். பிரியமான தேவ ஜனமே, கட்டளையே விளக்கு. தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ரெபெக்காள் அதை யாக்கோபுக்கு கற்றுக் கொடுத்தார். எப்படியும் தேவனுடைய திட்டம் நிறைவேறும்படி ரெபெக்காள் தெளிவாய் செயல்பட்டு ஏசாவுக்கு திரும்ப வேண்டிய ஆசீர்வாதத்தை, யாக்கோபனுடையது அது அவன் பக்கமாய் திரும்ப இருந்ததை தேவ எச்சரிப்பினாலே அதை யாக்கோபுக்கு திருப்பி விட்டார். அதனுடைய விளைவு அவனுடைய சகோதரன் ஏசா அவனை பகைத்தான், கொலை செய்வன் என்று கொலை மிரட்டல் கொடுத்தான். இதற்கு பயந்து போன ரெபெக்காள் தேவனுடைய சித்தம் எப்படியும் இவனில் நிறைவேற வேண்டும், தேவனுடைய நோக்கம், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு காரியங்களை கற்றுக் கொடுத்து அவனை தன் சகோதரனாகிய அவனுடைய மாமன் லாபான் வீட்டுக்கு அவனை அனுப்பி வைத்தார். இங்கே வந்து பெண்ணை கொள்ளும்படியாக அவன் வருகிறான், திருமணத்திற்காய் வருகிறான். தேவையான பொருட்களை எல்லாம் தாய் அவனுக்கு கொடுத்து அனுப்பினார். ஆனால் வழிப்போக்கர்கள், கள்ளர்கள் அதை அவனிடத்தில் பறித்துக் கொண்டு அவனை வெறுங்கையாய் விட்டார்கள். ஒன்றுமில்லை. ஆபிரகாம் புறப்படும் போது எல்லாம் இருந்தது. ஈசாக்கு, ஆபிரகாமுடையதெல்லாம் ஈசாக்குக்கு சொந்தமாய் இருந்தது. ஆனா மூன்றாம் மனிதன் யாக்கோபு வந்தபோது ஒன்றும் சொந்தமில்லாமல் வெறும் கோளோடு கூட நின்று கொண்டு இருக்கிறார். கேட்டுக்கொண்டு இருக்கிறதான தெய்வ பிள்ளையே, ஒருவேளை தெய்வம் நேசிக்கிற பிள்ளைகள் நீங்கள், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், யாக்கோபை போல கர்த்தர் உங்களை நேசித்து பிரித்தெடுத்திருக்கிறார். இந்த பிரித்தெடுப்பினாலே தேவனுடைய திட்டம் உங்களை நிறைவேறுவதற்கு தடை செய்யும்படி பிசாசானவன் பல தந்திரமான காரியங்களை அவன் பயன்படுத்தி உங்களை சோர்வுபடுத்தி உங்களை திசை திருப்ப நினைப்பான். தைரியமாய் இருங்க. யாக்கோபை கர்த்தர் கைவிடவில்லை. அவனிடத்தில் ஒன்றுமில்லை, அவனால் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி தெய்வம் அவனை விட்டுவிடவில்லை. கேட்கிற உங்களையும் கர்த்தர் மறக்கவில்லை. உங்கள் தெரிந்தெடுப்பை கர்த்தர் மறக்கவில்லை. உங்களை நேசித்தது உண்மை. இதற்காகத்தான் தம்முடைய குமாரனை அனுப்பினார், அதை உறுதிப்படுத்தினார். எப்படி உங்களை மறப்பா, எப்படி உங்களை கைவிடுவார்? சோர்ந்து போகாதீங்க. யாக்கோபு ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தை பின்பு நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே இந்த சம்பவங்கள் எல்லாம் எழுதப்பட்டு இருக்கு. ஒன்றுமில்லை, ஆகாரம் இல்ல, தண்ணி இல்ல, ஒரு வனாந்தரமான பகுதிக்கு அவன் வருகிறான். அவனுடைய பிரயாணம், தாய் தனக்கு சொன்னதான லக்கு, தன் மாமன் வீடு தூரத்தில் இருக்கிறது. அவன் இன்னும் பிரயாணம் பண்ண வேண்டும். ஒன்றுமில்லை. அவனுடைய வாழ்க்கை இருளாய் மாறினது. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போமானால், சூரியன் அஸ்தமித்தது, அங்கு ராத்தங்கினான் என்ற வார்த்தையை நம்மளால் வாசிக்க முடியும். வெளிச்சமாயிருந்த யாக்கோபனுடைய வாழ்க்கை, தாய் இல்ல, தகப்பன்ல, அவனுடைய வீட்டில வேலை செய்த வேலையாட்கள், ஜனங்களுடைய சத்தம், மனித உறவு கூட ஒருவரும் இல்லாத கைவிடப்பட்ட மனிதனாக அவன் ராத்திரியை முதல் முறையாய் சந்திக்கிறான். வேளை இந்த கால வேளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவம் இதுவாய் இருக்குமானால் உங்களை தான் கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். அந்த யாக்கோபை போன்ற தேவன் நேசிக்கிற மனிதனும் குடும்பமும் சகோதர சகோதரிகளும் வாலிபர்களும் நீங்கள் தான். பயப்படாதீங்க, உங்களை தைரியப்படுத்துகிறார். யாக்கோபை போல எல்லாம் இருந்தும் ஒன்றுமில்லாதவர்கள் போல உங்கள் தனிமையிலே கைவிடப்பட்டு வேதனையோடு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களை கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். நீங்கள் தேவன் நேசிக்கிற ஜனமாக. அவனை, யாக்கோபை தாயின் கற்பத்திலே உருவாக்கினவர். பின்பு ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்திலே அவனை கண்டுபிடிக்கிறார். இதான் நாம் வாசித்தோம். அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணி போல் காத்தருளினார். இந்த கால ஓலை கர்த்தர் உங்களை கண்டுபிடித்துட்டார். உங்களை உருவாக்கினவர் உங்களை இப்பொழுது கண்டுபிடித்தார். உங்களை தான் தைரியப்படுத்துகிறார். ஆகையால் திடமனமாய் இருங்க. உங்கள் ஆத்மா
கலக்கமடையும் போது தைரியப்படுத்துங்க. இந்த வார்த்தை எனக்கானது என்று சுதந்திரித்துக் கொண்டு இயேசுவின் நாமத்தினாலே உங்க பாண்டேஜ்ல இருந்து எழும்பி, இந்த கட்டுகள் நின்று எழும்பி நின்னுங்க. சூழ்நிலை மாறி போகும். விழுந்தவன் எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். விழுந்த நீ எழும்பு என்று சொல்லுகிறார். ஒன்றுமில்லை என்று சொல்லாதே, தேவன் இருக்கிறார். இந்த கால ஓலை உங்களை உணர்த்துகிறார். யாக்கோபை உணர்த்தினார். அங்க பின்பு கீழே நீங்க வாசிப்பீர்களானால், நான் கர்த்தர் ஆபிரகாமின் தேவனும் உன் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறேன். நான் உன் தேவன். அதனால் நீ பயப்படாதே. நீ படுத்திருக்கிற இந்த இருள், ஒன்றுமில்லாமல் எல்லாம் இழந்து மனித வாழ்வுக்கு கேள்வியாய் மாற்றின இந்த லுஸ் என்ற பகுதி உனக்கு தேவனுடைய வீடாய் இருக்கும். உனக்கும் உன் சந்ததிக்குமான இடமாய் இருக்கும். அதனால் நீ புறப்பட்டு போ. நான் உன்னோடு கூட இருப்பேன். உன்னை கைவிடவே மாட்டேன். திரும்ப இவ்விடத்திற்கு நான் உன்னை கொண்டு வருகிற வரை மரணமோ சத்துருவோ போராட்டமோ ஒன்றும் உன்னை மேற்கொள்ளாது என்று சொல்லி யாக்கோபை தைரியப்படுத்தினவர். பிரியமான தேவ ஜனமே, அவனை கண்டுபிடித்தார், அவனை உணர்த்தினார், அவனை நடத்தினார், அவனை கண்மணி போல் காத்தருளினார். காலவோளை நிச்சயம் உங்களை உருவாக்கின தெய்வம் இந்த காலவோளை உங்களை கண்டார். அதனாலதான் இந்த வார்த்தை கொடுத்து உங்களை தைரியப்படுத்துகிறார். சோர்ந்து போகாதீங்க. உங்களை உணர்த்தினார். இந்த காலவோளை உங்களை நடத்துவா. கண்மணி போல் உங்களை காத்தருவா. ஒருவனும் உங்களை தொட முடியாது. யாக்கோபனுடைய வாழ்க்கை வாக்குத்தத்தத்துக்கு பின்பு தேவன் அவனோடு கூட இருக்கிறார். ஆனால் இந்த பூமியும் லாபானும் அவனை ஏமாற்றினார்கள், அவனை மோசப்படுத்தினார்கள், அவனுக்கு விரோதமாய் நின்றார்கள். கர்த்தர் கைவிடவே இல்லை. யாக்கோபனுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தினார். அவன் சத்ருவை விட யாக்கோபு உயர்ந்தவனாய் இருந்தான். திரும்ப கர்த்தருடைய வாக்குத்தத்த பூமிக்கு கர்த்தர் தரிசனமான வாக்கு கொடுத்த அந்த இடத்திற்கு வரும்போது வெறுங்கையாய் அல்ல, ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தோடு, அவனுடைய தாத்தாவின் ஆசீர்வாதத்தை விட பன்மடங்கான நன்மைகளோடு கூட, பிள்ளைகளோடு கூட அவ்விடத்துல வந்து நிற்க கர்த்தர் அவனுக்கு கிருபை செய்தார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை சூனியமானது என்று சொல்லி கலங்கி நிற்கிற உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. இந்த நாள் நிச்சயம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை, யாக்கோபனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து ஒரு திருப்பு முனையை, ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினது போல ஒரு பிரேக் த்ரூ இந்த கால ஓலை உங்களுடைய வாழ்விலே, உங்கள் குடும்பத்திலே, உங்களுடைய எல்லா காரியத்திலும் கர்த்தர் கட்டளையிடுவாராக. சேர்ந்து நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, இந்த கால ஓலைக்காய் ஸ்தோத்திரம். அவனை கண்டுபிடித்தேன், அவனை நடத்தினேன், அவனை உணர்த்தினேன், அவனை கண்மணி போல் காத்தருளுவேன் என்ற வாக்குக்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்விலே காணப்படுகிற எல்லா துயரங்களும் மாறட்டும். யாக்கோபுனுடைய வாழ்க்கையிலே அவன் அனுபவித்ததான கஷ்டப்பாடுகள் நின்று அவன் சத்துருக்களை விட மேன்மை உள்ளவனாய் பரலோகத்தின் தெய்வம் ஆசீர்வதித்தது போல என்னோடு ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்வில எல்லாவற்றையும் இழந்து, சரீரத்திலே சுகத்தையும் பொருளாதாரத்தையும் பணத்தையும் ஆண்டவரே உறவுகளையும் கூட பிறப்புகளையும் பிள்ளைகளையும் இழந்து வேதனையோடு ஜெபிக்கிற தாய் தகப்பனுக்காய், சகோதர சகோதரிகளுக்காய், பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆறுதலின் தெய்வ ஆறுதல் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை திடப்படுத்தி ஆறுதல் படுத்தி சகல நன்மையும் யாக்கோபு சுதந்தரித்தது போல இவர்கள் சத்துருக்களை விட இவர்கள் மேன்மை உள்ளவர்களாய் காணப்பட பரலோக தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இவர்கள் மேல் இறங்கும்படியா நான் ஜெபித்து இவர்களை ஆசீர்வதித்து ஒரு தெய்வீக காவல் இவர்கள் மேல் உண்டாகட்டும். நன்மை இவர்களை தொடரட்டும், கிருபை இவர்களை தொடரட்டும். ஆசீர்வதி நல்ல சாட்சிகளை கேட்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். தொடர்ந்து இணைந்து நாம் கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துவோம். மேலான கருத்துக்களும் ஆலோசனையும் வரவேற்கப்படுகிறது. தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாம். பாஸ்டர் ஆன் போஸ்டர் சேனலை பார்வையிட்டதுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.